Good afternoon to all. I think exam ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. So it is time for you revision. So revision பண்ணுங்க, புதுசா எதுவும் பார்க்க வேணாம். Again question paper full-ஆ, ஏன்னா உங்களுக்கு வந்து there should be some continuity in the question. So பழைய question paper நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த thread கிடைக்கும். So that's why now we are revising, now going to. So இப்போ 2019-18 question paper பார்த்துட்டு இருக்கோம். Just we continue the part 4, I think so, 4 of the session. So question number 1. In India, the use of carbofuran, methyl parathene borate and triazophos is viewed with apprehension. These chemicals are used as option A, pesticide in agriculture, option B, preservative in food processing, C, food ripening agent, D, moisturizing agent in cosmetics. First thing is the background for this question. என்னன்னா ஒரு May 2019 அப்போ in கேரளா கவர்மெண்ட்ல ஒன் திங் ஒரு பெரிய இஷ்யூஸ் என்ன வருதுன்னா, கேரளா அக்ரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க, நாங்க ஆர்கானிக் ஓரியன்டா போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து பெஸ்டிசைடே வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட் இல்லாம we are supposed want to move towards organic pesticide அப்படிங்கிற மாதிரி போறாங்க. So court ஒரு direction கொடுக்குது, better thing hereafter you are supposed to use less hazard pesticide, that is which has kind of somewhat less hazard use பண்ணுங்க. So let us sell a pesticide ban பண்ண சொல்லி toxic pesticide usage வேணாம். So it is a long term phenomena. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற vegetables, fruits, everything அந்த pesticide நிறைய இருக்கும். So நம்ம for example நீங்க grapes எடுத்தீங்கன்னா பெஸ்டிசைட் நிறைய போடுவாங்க. அந்த கிரேப்ஸ் அப்படியே நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது, நீங்க டைரக்டா வாஷ் பண்ணாம நம்ம அப்படியே கிரேப்ஸ் சாப்பிட்டா we consume more pesticide, like bio accumulation நடக்கும். Even though we washed with like dilute acid வச்சு வாஷ் பண்ணா கூட அந்த ஸ்கின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட் உடைய இருக்கும். சோ இது என்ன ஆகும், நம்ம உடம்புல பயோ அக்யூமுலேட் ஆகுது. சோ இது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். தட்ஸ் வை we are moving toward organic farming and all. green revolution உடைய ஒரு பெரிய லைக் சாபக்கேடு வந்து uses of pesticide, fertilizer and all. fine. That's why நம்ம செகண்ட் green revolutionல கான்சென்ட்ரேட் பண்றதே பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஓரியன்டட் தான். சோ இங்க ஆன்சர் வந்து பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சர். சோ அந்த கொடுத்த நேம் கார்போஃபியூரான், மெத்தில் பாராத்தியான், இதெல்லாம் என்னன்னா அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ற பெஸ்டிசைடு. இதான் ஒண்ணு. That's why the background. The Ministry of Agriculture issued notification inviting objection and suggestion from the stakeholders on completely banning pesticide, insecticide like benomyl, carbyl, diazian, phenorymiral, fenthian, nuniran and all. That is the name. So என்ன வந்துச்சுன்னா 2019ல in order to promote organic farming in state of Kerala, the state agri department ordered ban on use of various toxic pesticide used in agriculture. During this period, asked to provide alternative to the banned pesticide. இந்த இப்போ முன்னாடி சொன்ன அந்த கார்பன் ஃபியூரனுக்குலாம் ஆல்டர்னேட்டிவா less hazardous pesticide like acephate, carbaryl, dimethanate, diamide, இந்த மாதிரி பெஸ்டிசைட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. இந்த நேம் யூ மைட் ஜஸ்ட் ஹேவ் லுக் திஸ் ஒன், லைக் acephate, carbaryl, dimethoate, flubendiamide, இந்த ஃபேமிலியில் உள்ளதெல்லாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் த திங். ஸோ முன்னாடி பார்த்த கார்போஃபியூரான்ங்கிறது வந்து வெரி மோஸ்ட் டாக்ஸிக் பெஸ்டிசைடு. இது என்ன நேம்ல மார்க்கெட் நேம்ல இருக்குன்னா ஃபியூராடன் சொல்லி விற்கிறாங்க. ஸோ அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேரளால பாத்தீங்கன்னா கார்டமம் பிளான்டர்ஸ், இந்த ஏலக்காய்லாம் கேரளால தான் நிறைய இருக்கும். அவங்க தான் கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க, நாங்க பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவோம், ஸோ எங்களுக்கு வந்து அந்த பேன் பண்ணதை சஸ்பெண்ட் பண்ணுங்க, we don't have any option, we are supposed to use this kind of pesticides கேக்குறாங்க. But the government keen towards organic farming and also strive to use less hazard pesticide when compared to above mentioned high toxic pesticide. So அந்த பேர் பாத்துங்க, less hazard முடிச்சோம், acephate, carbaryl எல்லாம் நேம் பாத்துக்கங்க. And you know that when we use this high toxic pesticide, the bioaccumulate ஆகும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி வந்து வெர்டிபிரேட் இன்க்ளூடிங் அஸ், நம்மளும் முதுகெலும்புள்ள உயிரினங்கள்
அண்ட் பேர்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பயோ அக்யூமுலேஷன்ல அந்த ஃபுட் செயின் ஃபுட் வெப் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹாவ் வெரி ஹசார்டஸ் எஃபெக்ட். ஓகே, ஒன் மோர் திங் இஸ், இப்போ இதுக்கு த்ரெட், இப்போ இதே அடுத்து டேரக்டா நமக்கு நெக்ஸ்ட் இயரோ அப்கமிங் இயர்ல கேட்க மாட்டாங்க. ஸோ இதுல நம்ம என்ன அடுத்து படிக்கணும் அப்படின்னா, நீங்க நியூஸ்ல நீங்க பெஸ்டிசைட், ப்ரிசர்வேட்டிவ், என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மத்தலின்ல இருந்து என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு நேம் மட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க. வி கான்ட் பை ஹர்ட், அந்த நேம் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு கன்வென்ஷனலான ஒரு ஏரியா தான். அது மாதிரி ஃபுட் ரைப்பனிங் ஏஜென்ட், எத்திலீன்லாம் இயற்கையாவே ஃபுட் ரைப்பனிங் ஒண்ணுதான். மீத்தேன் சமோட். தென் காஸ்மெட்டிக் மாய்ஸ்சரிங் ஏஜென்ட்னா நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன், மைக்ரோ பீட்ஸ் எல்லாம் காஸ்மெட்டிக்ல யூஸ் பண்றாங்க. அந்த மைக்ரோ பீட்ஸ் பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் வந்து நமக்கு பெரிய ஹசார்டஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் த ஏஜென்ட் விச் ஆர் யூஸ்ட் இன் அவர் டே டு டே அஃபேர்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஆஸ் அ கொஸ்டின். ஸோ இதை ஒரு தடவை பாத்துக்கங்க. ஸோ பாக்கி 4 ஆப்ஷன். இப்போ ஆன்சர் வந்து பெஸ்டிசைட் இன் அக்ரிகல்ச்சர். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் எது எது ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில ப்ரிசர்வேட்டிவா என்ன இருக்கு, ஃபுட் ரைப்பனிங் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுங்க, இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மேங்கோ வந்து ஆர்டிபிஷியலா ரைப்பன் பண்றாங்க. அப்ப அந்த ஆர்டிபிஷியலா ரைப்பன் பண்றதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்றாங்க, இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க நமக்கு. சோ அதை ஒரு தடவை நேம் பாத்துங்க, என்ன கெமிக்கல். இப்ப எப்படி கார்போஃபியூரான் பெஸ்டிசைட் நேம கேட்டிருக்காங்களோ, த ஏஜென்ட் which are used for ripening, artificial ripening of fruits, அதோட பேர் பாத்துக்கங்க. அடுத்து உங்களோட வேலை அந்த பேர் கூகுள் பண்ணி எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான், ஸ்டாட்டிக் கொஸ்டின் தான். ஆக்ட் அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க. The Environment Protection Act 1986 empowered the Government of India to state the requirement of public participation in the process of environmental protection procedure and all. Option 2, it laid down the standard for emission or discharge of environmental pollutant from various sources. Is it correct? A, 1 only, B, 2 only, C, both, D, neither. சோ இதுல ஒரு சின்ன ஹூக், ஒரு சின்ன பொறி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஆக்ட் எம்பவர் தி கவர்மெண்ட் இந்தியா, இன்டர்ன் கவர்மெண்ட் இந்தியா டெலிகேட் த பவர் டு ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஆக்ட பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இந்தியா தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2 ஒன்லி. அப்போ 1 தப்பு. சோ வேர்டு பாருங்க, எம்பவர் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ஸ்டேட் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த வேலையை செய்யணும். அண்ட் தட் ஆக்ட் ஸ்டாண்டர்ட சொல்லி இருக்கு, எமிஷனுக்கு ஸ்டாண்டர்ட் சொல்றது, லைக் தட் இஸ் எமிஷன் டிஸ்சார்ஜ்லாம் இவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு ஸ்கேல், ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2 ஒன்லி. இப்போ என்னன்னா அந்த ஆக்ட் ஒரு சில ப்ரொவிஷன் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒருவேளை நமக்கு ஃபர்தரா மைட் பி ஆஸ்க். ஸோ as per act, Government of India has the power to take all measures as it deems necessary or expedient for the purpose of protecting, improving the quality of environment and all. So state க்கு பெரிய ரூல் கிடையாது. And central government may lay down the standard and all. So act 2 மட்டும் தான். So act authorize central government to do and all things. This act with the objective and the protection and improvement of environment. So இது establish பண்ணுது. As per act படி government of India establish authorities charged with mandate of preventing pollution in all form and to tackle specific environmental problem. So it doesn't contain any provision related to public participation. One more thing. So இது கிடையாது. இந்த ஆக்ட்ல வந்து ஒரு பெக்யூலர் திங் என்னன்னா, eco sensitive zone. Eco sensitive zone or ecologically fragile areas or areas within 10 kilometer around a protected area, that is national park, sanctuaries and all. So இது ஒரு addition இந்த ஆக்ட்ல உள்ள ஒரு provision. That's why இதை நான் தனியா சொல்லியிருக்கேன். எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ங்கிறது வந்து protected area சுத்தி 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இடம். This EVS notified by Ministry of Environment and Forest under this act. So Environment Protection Act பத்தி ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இது பெரிய கரண்ட் அஃபேர்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஸ்டாட்டிக்கான ஏரியா. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம அந்த ஆக்ட்ல உள்ள என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷனா ESZ, செஸ் மாதிரி ESZ. In the case of place with sensitive corridor connectivity, ecologically important patches, crucial for landscape linkage, that is beyond 10 kilometer also. That is என்ன சொல்ல வராங்க, within 10 kilometer protected area குள்ள ஒரு இடம் வந்து
ESZ zone. Even 10 kilo தாண்டி இருக்கிற இடம் provided அந்த இடம் ஒரு sensitive corridor இருக்கலாம், ஒரு connectivity இருக்கலாம், ecologically important இடமா இருந்தா கூட we can covered under this ESZ. The aim of this is regulate certain activities around the protected area, so to minimize negative impact and all. Then the act explicitly prohibit discharge of environmental pollutant in excess of standard. So as per act padi avanga or emission they had some standard for emission and discharge of pollutant. It very prescribed and the regulated standard தாண்டி excess இருக்க கூடாதுன்னு ரொம்ப கிளியரா இருக்கு அந்த act to provide provision for handling of hazardous waste substance. Act has relaxed provision for locus standi. So now any common citizen can approach the court. அதுக்கு முன்னாடி கிடையாது. Section 19 provide that any person in addition to that authorized government official may file a complaint with the court alleging an offense under the act. இப்போ ஒரு violation நடந்துட்டு இருக்கு, as per act படி இது ஒரு violation இருந்தா கூட any citizen can file and to go towards court. That is citizen suit இருக்கு, அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு less than 60 days குள்ளார நீங்க வந்து அதை அப்ரோச் பண்ணணும். இந்த டேட் இந்த ஃபேக்ட்லாம் பாத்துக்கோங்க. சோ ஏன் இந்த ஆக்ட் இவ்வளவு டீடைல்டுனா அடுத்து வர 2 क्वेश्चन பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆக்டே டைரக்டா தான் கேட்டிருக்காங்க. அப்கமிங் கொஸ்டின் அப்படிதான் வருது. சோ ஆக்டையும் கேட்கறாங்க. தெர் இஸ் ஒரு நடைமுறை இப்ப என்ன இருக்கு, ஆக்டும் கேட்கறாங்க. ஆக்டோட ப்ரொவிஷன் கேட்கும்போது ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னு நம்ம பாத்துக்கணும். சோ ஆஸ் பர் ஆக்ட் படி நமக்கு சிட்டிசன் சூட்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த பெனால்டி நீங்க பாத்தீங்கன்னா 5 years பனிஷ்மெண்ட் அப் டு 1 lakh rupees இருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டெம்ட் ஆயிடுச்சு மோர் தென் 1 year அவங்க ப்ரொவிஷன் இது பண்ணனா இம்ப்ரிசன்மெண்ட் கூட போகலாம், எக்ஸ்டெண்ட் டு 7 years வரைக்கும். And the act grants immunity support official of government for any act done under the provision of the act. So இந்த தான் ஜெனரலி எந்த ஆக்ட் போட்டாலும் சுப்ரீமசி வித் அதர் ஆக்ட். இதுக்கு முன்னாடி எல்லா ஆக்டை விட இதுதான் சுப்ரீமசிங்கிறது. This act debar the civil court from having any jurisdiction to entertain any suit or proceeding in respect of action, direction, order issued by government. So it is some provision of the act. Generally இதோட fact தான் நீங்க அப்படியே பார்க்க வேண்டியதுதான். Next one. Again அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆக்ட் தான். இது நான் ஏற்கனவே என்விரான்மென்ட் கிளாஸ் நடத்தும் போதே இந்த விஷயம் நான் நடத்திட்டு இருக்கேன். That is in India Extended Producer Responsibility EPR introduced as an important feature in following act. Option A, Biomedical Waste Management and Handling Rule 1998. Option B, the Recycled Plastic Manufacturing and Usage 1999. Option C, Waste Management 2011. D, Food Safety and Standard Regulation 2011. So இது fact தான் direct answer சொல்லிடலாம், e-waste management. So again இது ஒரு peculiar feature. நீங்க extended producer responsibility, that is you just take ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ ஒரு எலக்ட்ரானிக் வேஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து ப்ரொடியூசர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ப்ரொடியூசர் has the responsibility to the end process. அந்த end of life ஓட ப்ராடக்ட்டுக்கு இவங்க அவங்க தட் இஸ் டிஸ்பேண்டில் பண்ண ரீசைக்கிள் பண்றதுக்கோ மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு கொடுக்குறாங்கன்னா ப்ரொடியூசருக்கே இருக்கவங்க. ஜஸ்ட் லைக் தட் அந்த இ வேஸ்ட்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதை சேல்ஸ் பண்றாங்க, அதோட அவங்க ரோல் முடியல. அந்த இ வேஸ்ட் எண்ட் ஆகும் போது அதை என்ன செய்யணும், எண்ட் ஆஃப் த லைஃப் அதை என்ன செய்யணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எகெயின் ஃபேக்ட் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் ஜஸ்ட் சொல்றேன். So e-waste management and handling rules 2011. It recognizes producers liability for recycling and reducing e-waste in the country. So extended producer responsibility, producer க்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்க டிஸ்மேண்டில் பண்ணும்போது, ரீசைக்கிள் பண்ணும்போது, இல்ல ரெடியூஸ் பண்ணும்போது அல்லது ரீயூஸ் வாட் எவர் திங் அதுக்கு ப்ரொடியூசருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தட் இஸ் இட் இன்ட்ரோடியூஸ்ட் EPR. It is the responsibility of any producer of electronic equipment for collection and channelization of waste from end of life product to an authorized dismantler
or recycler. That is, ஒரு EVS ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைல் போனோ இருக்கு, அந்த EVS ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் அதை கலெக்ட் பண்ணி சேனலைஸ் பண்ணணும், யாரு சரியான ஆத்தரைஸ்டு ரீசைக்ளரோ அவங்கள்ட்ட கொடுத்து அந்த அந்த கொடுக்குற ப்ராசஸ் வரைக்கும் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. So Central Pollution Control Board given the EPR authorization under the new e-waste rule. நமக்கு எப்படி கேட்கப்பாங்கன்னா இந்த e-waste ரூலை ரெகுலேட் பண்றது யாரு ஒரு பாயிண்ட். ஸோ இந்த EPRனா என்ன அடுத்த பாயிண்ட். ஸோ நம்ம இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் மேக்ஸ் தி norms stringent. That is, இதுக்கு முன்னாடி ரொம்ப பிகாஸ் ஏன்னா நீங்க EVS பொறுத்த வரைக்கும் EVS ஹேண்ட்லிங் பாத்தீங்கன்னா ஏசியா டம்பிங் ஏரியா, எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப்பிங் நேஷன்ல பாத்தீங்கன்னா EVS டம்ப் பண்ணி அதை அன்ஆத்தரைஸ்டா இன்ஃபார்மலா ரீசைக்கிள் பண்றதுனால நிறைய ஹெல்த் ஹசார்டஸ் வருது. இது ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன் குளோபலி. நீங்க ரொம்ப பின்தங்கிய நாடுகள்ல போயிட்டு எல்லா EVS குப்பையுமே, தட் இஸ் எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டத்தையும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ரொசீஜரே இல்லாம நீங்க ரீசைக்கிள் பண்ணும்போதோ இல்ல டிஸ்மேண்டில் பண்ணும்போதோ அந்த லேபர்ஸ் ஹேவிங் ஃபேஸ் டைரக்ட். நீங்க இது கிட்டத்தட்ட ஒரு மைனிங்ல ஐ மீன் ஒரு எக்ஸ்ரே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்ல வர்ற அளவுக்கு எமிஷன் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்ன், எஸ்பெஷலி அண்டர் டெவலப்டு நேஷன் அண்ட் டெவலப்பிங் நேஷன். தட்ஸ் வை நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆக்ட்ல வந்து நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் இப்போ முன்னாடி இல்லாமலாம் கிடையாது. அண்ட் ஒன் மோர் ஃபேக்ட் இஸ் திஸ் ஆக்ட் இன்க்ளூட் CF lamp, that is compact fluorescent lamp, and other mercury containing lamp as well as other such equipment. ஏன்னா நீங்க வந்து மெர்க்குரியுமே உங்களுக்கு இந்த EVSல பாத்தீங்கன்னா இந்த லேம்ப் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபேக்ட், இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, இது ஒரு அண்டர்லைன் பண்ணிக்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் த லா brought EPR and producer are responsible for and all, even including for collection and exchange, and various producer can have separate producer responsibility organization and ensure its collection, disposal and all, and a deposit refund scheme. இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு வந்து இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு EPR, ரெண்டாவது CFL இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, CFL அண்ட் மெர்க்குரி கண்டெய்னிங் லேம்ப் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, மூணாவது வந்து DRS டெபாசிட் ரீஃபண்ட் ஸ்கீம். Deposit refund scheme has been introduced as an additional economic instrument wherein producer charge an additional amount as a deposit at the time of sale of the equipment, electrical or electronic, and return it to the consumer along with interest when end of life electrical electronic equipment is returned. That is, இந்த டிஆர்எஸ்ல நம்ம எல்லாம் அவ்வளவு கவனிச்சு பார்த்தது கிடையாது. ஆஸ் பர் டிஆர்எஸ் டெபாசிட் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து ஒரு எண்ட் யூசர்கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு சர்டன் அமௌண்ட்டை டெபாசிட்டா வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த டெபாசிட்டை வந்து வித் இன்ட்ரெஸ்டோட எப்போ ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட், வெதர் இட் இஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், எண்ட் ஆஃப் லைஃப் வந்த பிறகு அதோட ப்ராப்பர், ஏன்னா ப்ரொடியூசருக்கு என்ன ரோல் இருக்கு, கலெக்ஷன், டிஸ்போசல், எவ்ரிதிங், அந்த என்டையர் சைக்கிளுக்கு இவர் ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அப்ப இது போகுதான் பாக்குறாங்க. So role of state government also introduced to ensure the safety, healthy and skill development of workers involved in the dismantling. இது very important because நீங்க வந்து அந்த ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் சில சமயம் இருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் த ஒன் திங் ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த பாயிண்ட்டையும் நீங்க பாருங்க, ஏன்னா நீங்க எக்ஸாம்ல எல்லாம் இப்ப நமக்கு நிறைய ஃபேக்ட் தான் கேட்குறாங்க. இப்போ ஸ்டேட்டுக்கு ரோல் இருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ரோல் இருக்கு. எதை பார்க்கணும் ஸ்டேட் அப்படின்னா அதுல இன்வால்வ் இருக்கிற லேபர்ஸோடைய ரோலை பாக்குறாங்க. தென் ப்ரொவிஷன் ஆஃப் பெனால்டி ஃபார் வயலேஷன் ஆல்சோ இன்ட்ரடியூஸ். அதுக்கு முன்னாடி வந்து பெனால்டி கிடையாது, இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் urban local bodies has been assigned to duty to dismantle or recycle and all. So இந்த ஆக்டோட அமெண்ட்மெண்ட் 2018ல வருது. ஸோ இதுல உள்ள சில ப்ரொவிஷன், the phase wise collection target for e-waste and the quantity of waste generation and increasing and all. The quantity of e-waste collected by producer from 2016 to and all accounted for revised target போடுறாங்க.
செப்பரேட் e-waste collection target. இதான் இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவங்க ப்ரொடியூசருக்கு அதை டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஆர்ஓ மூலியமா தட் இஸ் பிஆர்ஓஸ் மூலியமா அவங்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த திங் இஸ் தே ஆர் சப்போஸ் டு அண்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் ROHS ஒரு ஆக்ட் நமக்கு தெரியும். The cost for sampling test and all borne by government of concerned persons. So e-waste management rules complete. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கண்டினியூஸா 3 கொஸ்டினுமே டைரக்ட் ஃபேக்டர் டைரக்ட் ஆக்ட். அடுத்த கொஸ்டின், as per solid waste management rule 2016 which are the following correct? So first பாத்தீங்கன்னா அப்படியே ஆக்ட் ஃபேக்ட். செகண்ட் கொஸ்டின் e-waste management ஆக்ட் ஃபேக்டா கேட்டுட்டாங்க. இப்போ இதுவுமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஃபேக்ட். ஸோ நீங்க ஆக்ட் பாருங்க, என்விரான்மெண்டல் ஆக்ட் அண்ட் அமெண்ட்மெண்ட், அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன், பெக்யூலியர் ப்ரொவிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன ரூல் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஏதாவது புதுசா இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு பெனால்டி, வித் ரெஸ்பெக்ட் டு எனி ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதை ஹைலைட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அந்த மாதிரி. ஸோ இது பாருங்க, பியூர் ஃபேக்ட். த வேஸ்ட் ஆப்ஷன் ஏ, waste generator has to segregate waste into 5 category. இந்த 5 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பி, the rules are applicable to notified urban local bodies, notified town and industrial township only. Option C, the rules provide for exact and elaborate criteria for identification of site for landfill and waste processing facility. Option D, it is mandatory and part of waste generated that waste generated in one district cannot be moved to other district. First பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, waste generated segregation into 5 categories கிடையாது, 3 category தான். ஸோ ஏ தப்பு. rules applicable to notified urban like township only கிடையாது, all local bodiesலுமே. அப்ப ரூரல் ஏரியால உள்ள சாலிட் வேஸ்ட் என்ன செய்வாங்க? ஸோ பி தப்பு. ஸோ இந்த ரூல் ப்ரொவைட் எக்ஸாக்ட் கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த ரூல்ல கிரைட்டீரியா இருக்கு. அண்ட் ஆஸ் பர் இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. தப்பு. அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம மொபைல் பண்ணாட்டி ஹவு கேன் பி ப்ராசஸ் திஸ் கைண்ட் ஆஃப் வேஸ்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வேலூர்லேருந்து திருப்பத்தூர் வந்து பைஃபர்கேட் ஆயிருக்கும். ப்ராசஸிங் யூனிட்டி வேலூர்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ நியூலி பைஃபர்கேட் ஆன டிஸ்ட்ரிக்ட், ஸோ நீங்க டிராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் 4 ராங். ஸோ சம் ஃபேக்ட் இன் திஸ் ரூல். ஸோ அண்டர் தி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016, இந்த கொஸ்டின் பாருங்க ரூல் 16ல வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டது 2019. ஸோ நீங்க 2022 ஆஸ் ஆஃப் நவ் என்விரான்மெண்ட் தொடர்பா ஏதாவது ரூல் 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னாடி புதுசா போட்டிருந்தா கூட, வெதர் இட் இஸ் அமெண்ட்மெண்டா இருந்தா கூட சும்மா ப்ரொவிஷனை பார்த்துக்குங்க. வேஸ்ட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டேட் வில் ஹாவ் டு பி செட் பை ஆல் லோக்கல் பாடிஸ். தட் இஸ் 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு மேல இருக்கிற எல்லா லோக்கல் பாடிஸ்லையும் வித்தின் 2 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. அந்த ஆக்ட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ லோக்கல் பாடியும் உண்டு, அர்பன் மட்டும் கிடையாது. 1 மில்லியன் தெரியும் உங்களுக்கு, 10 lakhs, 1 பில்லியன்னா 100 lakhs. In case that is okay, local body மட்டும் வரும். Then rule provide for exact criteria-ங்கிறது கரெக்ட். ஏன்னா நீங்க சாலிட் வேஸ்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்சரேஷன்ஸ் அப்படியே போட்டு எரிச்சிருப்பாங்க. அதர்வைஸ் பெரிய லேண்ட்ல வந்து சைட்ல வந்து அதை லேண்ட் ஃபில் பண்ணி புதைச்சிருவாங்க. ஸோ இதை பத்தியான கிரைட்டீரியா இந்த ரூல்ல சொல்லியிருக்கு. ரூல் ஹாவ் segregate waste into 3 streams. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 கிடையாது. இப்போ நமக்கே தெரியும், நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா biodegradable, dry and domestic hazardous அப்படிதான் பிரிச்சிருப்பாங்க. இப்பவே நீங்க when you see in cities எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் டஸ்ட்பின் வேஸ்ட் கலெக்டர்ஸ் இருக்கும். கிரீன், ப்ளூ, ரோஸ் அண்ட் பிங்க் கலர்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் நம்ம டே டு டே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான் இப்போ யூபிஎஸ்சி கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ வேஸ்ட் செக்ரிகேட் இன்டு 3 stream, biodegradable, then bio non-degradable கூட எடுக்கலாம், லைக் ட்ரை பிளாஸ்டிக், பேப்பர், மெட்டல், wood and all. Domestic hazardous waste, diaphragm and all, mosquito repellent and all. Before handling it over to the collector, that is நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுதான் அதை நம்மளே போடணும். It not mandatory
for the waste generator, that is நம்ம the waste generation in one district cannot move to another district கிடையாது, it's can. So some of the phases பார்த்தீங்கன்னா segregation of waste is important. As per new rules பார்த்தீங்கன்னா all waste segregate into 3 category and collection and disposal of sanitary napkinsலாம் இது தனியாவே பிரிச்சிருக்காங்க, ஒரு பிங்க்ல சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, it introduced new thing என்னன்னா user fee and spot fine. இது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்டை பத்தி இனிமே ஃபியூச்சர்ல வேற ஏதாவது கேட்க போனா பியூர் ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா யூசர் ஃபீயும் ஸ்பாட் ஃபைனும் இருக்கு. அண்டர் த நியூ ரூல் வேஸ்ட் ஜென்ரேட்டர் ஹேவ் டு பே சம் அமௌண்ட் டு தி கலெக்டர்ஸ் ஃபார் ஆக்டிவிட்டீஸ். தட்ஸ் வே நம்ம வந்து இப்போ நமக்கு பெருசாக அது பண்றது இல்லை லோக்கல் பாடிஸு. பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம், அதை குப்பையை கொட்டுறோம், குப்பை கொட்டத்துக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் பாடி அக்ராஸ் இந்தியா ஹேஸ் அத்தாரிட்டி டு டிசைட் தி யூசர் ஃபீ. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து அதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் சம் ஸ்டேட் ஒருவேளை ரூல்ஸ் கூட போடலாம், ஹியர் ஆஃப்டர் குப்பையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க காசு போடலாம். நம்ம எப்படி இன்னைக்கு ரோடு டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், பில்டிங் டேக்ஸ்லாம் கட்டுறோம், ஹவுஸ், அந்த மாதிரி கார்பேஜ் டேக்ஸ் கூட வரலாம். ஏன்னா அந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு ஆக்ட்ல இருக்கு. த ரூல்ஸ் ஆல்சோ ஸ்டிப்புலேட் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் த்ரோயிங், பர்னிங், பரியிங் அண்ட் ஆல். நீங்கள் ஓப்பன் பிளேஸ்லாம் நம்ம போடவே கூடாது. அதில் தான் ஸ்பாட் ஃபைன் இருக்கு. 2 விஷயம், ஒன்று யூசர் ஃபீ, இன்னொன்று ஸ்பாட் ஃபைன். ஸோ இது ஒரு புது விஷயம் வந்திருக்கு. தட் இஸ் நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்ஓபே த கைட்லைன்ஸ் இருந்துச்சுன்னா லோக்கல் பாடி நமக்கு ஸ்பாட் ஃபைன் பண்ணலாம். அண்ட் கலெக்ட் பேக் சிஸ்டம் ஃபார் நான் biodegradable packaging waste. The new guidelines says that brand owners who sell or market their product in packaging material which are non-biodegradable or not environmentally friendly will have to put a system in place to collect back the packaging waste generated due to their production. இதெல்லாம் இப்போதைக்கு பெருசாக நடைமுறையில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிப்ஸ், பிங்கோவோ ஏதோ சம்திங் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், வாங்குகிறோம். It is the responsibility of producer, the brand owner, who put something to collect this kind of packaging waste material. பட் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக நமக்கு இல்லை. அண்ட் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் எல்லா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸும் ஒரு பின், ஐ மீன் கலெக்ட் ஸ்டோரேஜ் பின் வச்சிருக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அதில் கலெக்ட் பண்ணணும். யூஆர் நாட் சப்போஸ் டு இஃப் யூ கோ டு மார்க்கெட், சந்தைக்கெலாம் நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா கொட்டி கிடக்கும் அந்த இடத்துல ஒரு பக்கம் நீங்கள் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி இன் பின்னு. இப்போலாம் நீங்கள் பீச்சுக்கெலாம் போனோன்னா அங்கே நிறைய டஸ்ட்பின்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் நம்ம அந்த மாதிரி கலெக்ஷன் மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் தி ஓவர் க்ரோயிங் லேண்ட்ஃபில். லேண்ட்ஃபில்ல நீங்கள் எவ்வளோ போடணும், எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணணும் எப்படிங்கிற ஒரு சர்டன் ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுடைய சர்டன் க்ரைட்டீரியா. அண்ட் யூ ஜஸ்ட் கூகுள் லைக் 2022 ஏதாவது ஒரு, ஐ மீன் எங்கேயாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இஷ்யூஸ் இருந்தால் பாருங்க. தட்ஸ் வில் ஆஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் விச் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ வெட்லேண்ட், மாங்க்ரோவ்ஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஏதோ ஒரு ஃபார்ம்ல கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சில சமயம் அந்த ஆக்ட்லேருந்து கேட்பாங்க, சில சமயம் வெட்லேண்டை பற்றி தியரியா சொல்லுவாங்க, இல்லை வெட்லேண்டு வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக போனால் வெட்லேண்டு சைட்டுக்கு சுற்றி ஏதாவது ரிவர் இருக்கா, சம்திங் எல்ஸ் ரெக்கார்டிங், இல்லை புதுசாக வெட்லேண்டு சைட்டில் ஏதாவது சேர்த்துருக்காங்களா, பியூர் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த வருஷம் இந்தியாவிலேருந்து ஏதாவது இடத்த வெட்லேண்ட் சைட்டில் சேர்க்குறாங்க அப்படின்னா அதை கேட்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் ராம்சார் கன்வென்ஷன் இட் இஸ் மேண்டேட்ரி ஆன் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆன் இந்தியா இன் protect and conserve all the wetland in territory of India. Ramsar Convention படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பா எல்லா வெட்லேண்டையும் ப்ரொடெக்ட் அண்ட் கன்சர்வ் பண்ணணும். ஆப்ஷன் 2, தி வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் 2010 were framed by the government of India based on the recommendation of convention. ஸோ ராம்சார் கன்வென்ஷன் சொல்லி இதை நாங்கள் செஞ்சுருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் 3, the Wetland Conservation and Management Rule 2010 also encompass the drainage area or catchment region of the wetland as determined by the authority. ஸோ நமக்கு உங்களுக்கு தெரியும் வெட்லேண்ட் ஏரியா, வெட்லேண்டுனாலே உங்களுக்கு எதுக்கிட்ட இருக்குன்னா கொஞ்சம் மார்ஷி, ஸ்வாம்ப், ட்ரைனேஜ், கேட்ச்மெண்ட் ஏரியா கிட்ட இருக்கும். ஸோ இதை வந்து அத்தாரிட்டியால் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்னு ஒரு ப்ரொவிஷன் சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 ஒன்லி. ஏன்னா ராம்சர் கன்வென்ஷன் வந்து மேண்டேட்ரி கிடையாது.
நீங்க கவர்மெண்ட்ல இந்தியன் டெரிட்டரியில வெட்லாண்ட கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நீங்க வந்து மேண்டேட்ரியா வந்து நீங்க ப்ரொடெக்டோ கன்சர்வ் பண்ண அவசியம் கிடையாது. யூ ஆர் சப்போஸ் டு டூ, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ராம்சார் கன்வென்ஷனை வச்சுட்டு இந்த ரூல்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணல. ராம்சார் கன்வென்ஷன் வேற, இந்த ரூல்ஸ் வேற. இந்த ரூல்ஸோட ப்ரொவிஷன் தான் இது. லைக் அந்த ரூல்ஸ் படி நம்ம ஹவு வி டிஃபைன் தி வெட்லாண்ட்னா அந்த கேட்ச்மெண்ட் ரீஜனையோ ட்ரைனேஜ் ஏரியாவோ கன்சர்ன் அத்தாரிட்டி வச்சு வி ஆர் டிஃபைன் அவர் என்கம்பஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 ஒன்லி. நான் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக வெட்லாண்டை பற்றி ஒரு 2-3 ஸ்லைடு சொல்லியிருக்கேன். பிகாஸ் வெட்லாண்டுங்கிறது ஒரு ஹாட் ஏரியா. ஸோ ஒரு ஜஸ்ட் ஐ வில் ஃபாஸ்டாக கோ த்ரூ பண்ணுறேன். ஸோ டு இம்ப்ளிமெண்ட், உங்களுக்கு ராம்சார்ங்கிறது ஈரான்ல ஒரு இடம், அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸோட தீமே என்னன்னா வேர்ல்டு வைடு வெட்லாண்ட் ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்துதான் ராம்சார் கன்வென்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ டு இம்ப்ளிமெண்ட் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ராம்சார் கன்வென்ஷன், a regulatory mechanism put in place, and that is through this management rules and authorities. அந்த ரூலை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க under the wetland rules 2020. So wetland should be selected for the list on the base of significant. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ecological significant இருக்கலாம், இல்ல ஹைட்ரோலஜி, லிம்னாலஜி எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஆர்டிகல் ராம்சாரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லைக் இது மேண்டேட்ரி இல்லைங்கிறதுக்காக அந்த பாயிண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ராம்சார் வந்து 71 நடந்துச்சு ஈரான்ல ஒரு இதுல. அண்ட் ஈச் ஐ மீன் பார்ட்டி வந்து நீங்க செய்யலாம். இட் இஸ் நாட் மேண்டேட்ரி ஆன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பட் தட் இஸ் கன்சர்னிங் பார்ட்டி கேன் ப்ரொமோட் தி கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லாண்ட் பை எஸ்டாப்ளிஷிங் ரிசர்வ் ஆன் வெட்லாண்ட். அதர்வைஸ் தே கான், நீங்க செய்யாம கூட இருக்கலாம் அஸ் பர் ஆர்டிகல் 4 அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ வெட்லாண்ட்னா என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் இடையில உள்ள ரீஜன். தட் இஸ் நீங்க அது வந்து பியோர் லேண்டும் கிடையாது, பியோர் அக்வாட்டிக்கும் கிடையாது. தட் இஸ் வயல். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே கலந்துருக்கும். வயல்ல இருந்து நிலா மாதிரி சாலிடாவும் இருக்காது, அக்வாட்டிக் மாதிரி லிக்விடாவும் இருக்காது, கொலாய்டா சகதியா இருக்கிறது. வெட்லாண்ட் ரெஃபர்ஸ் டு தி டிரான்சிஷனல் ஏரியா பிட்வீன் டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். திஸ் வெட்லாண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2010 notified by Ministry of Environment, not Ramsar and all, to ensure better conservation and management of India. So it is not அதுக்கும் ராம்சார் கன்வென்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதோட அப்ஜெக்டிவ், அந்த ரூல்ஸோட அப்ஜெக்டிவ் வெட்லாண்ட் கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன், மேனேஜ்மெண்ட் டு என்ஷூர் தட் நோ ஃபர்தர் டீக்ரடேஷன் ஆஃப் வெட்லாண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் இந்தியா. ஏன்னா வெட்லாண்ட்ங்கிறது ஒரு நமக்கு சென்சிட்டிவான ஒரு கேட்ச்மெண்ட் ரீஜன். ஆஸ் பர் ரூல்ஸ் வெட்லாண்ட் மீன்ஸ் டெஃபினிஷன் மார்ஷ் ஏரியாவா இருக்கலாம், an area of marshy peatland, that is உங்களுக்கு அந்த மீத்தேன் உள்ள இடம், or water, நேச்சுரலா இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலா இருக்கலாம், பெர்மனன்ட் ஆர் டெம்பரரி, with static, that is limnology அங்க சொல்லியிருந்தாங்க, with water that is static or flowing, fresh, brackish, saltish, saline, including area of marine water, depth at low tide does not exceed 6 meter. இந்த டெஃபினேஷன் நமக்கு ஏற்கனவே ஒரு தடவை நமக்கு ப்ரிலிம்ஸ்ல ரொம்ப பழைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. And including all inland water such as lake, reservoir, tank, backwater, lagoon, creek, estuaries, man-made wetland. இந்த man-made பார்த்துக்க நம்ம வெட்லாண்ட்னா நம்ம ஜஸ்ட் நேச்சுரல் மட்டுமே கிடையாது. And a zone of direct influence on wetland, that is a drainage area or catchment region and all. Recent on occasion of Wetland Day, February 2, on occasion of World Wetland Day, Ministry announced the establishment of Center for Wetland Conservation and Management as part of National Center for Sustainable Coastal Management. So Wetland Day, February 2, in அன்னைக்கு தான் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் திங் பாருங்க, 2021 பாத்தீங்கன்னா 50th anniversary of convention. இது ஒரு இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஆர் சென்டினரி. தட்ஸ் வை நீங்க கூகுள்ல போடுங்க 2022. இந்த வருஷம் எந்த ஆர்கனைசேஷனோ கன்வென்ஷனோ சில்வர் ஜூப்ளியாவோ ஒரு கோல்டன் ஜூப்ளியாவோ 25 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, 50 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, 75 முடிஞ்சிச்சு, 25 சில்வர், 50 கோல்டு, 75 டைமண்ட், 100 சென்டினரி அப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். இங்க 2021 பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இது வந்து 50th anniversary ஃபார் ராம்சார் கன்வென்ஷன். அதனாலதான் கன்வென்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. புரியுதுங்களா?
ஸோ அண்ட் சம் பாயிண்ட் ரெகார்டிங் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் அந்த இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். So the dedicated center would address specific research need and knowledge gap. They are supposed to address the gap and aid in application of integrated approach for conservation management and all. So it build partnership network in relevant national and international agencies. It serves as a knowledge hub, enable exchange between state and UTs and all. It assists the state, central and all for the implementation of policy, regulatory mechanism and all. So Center for Wasteland Conservation Management இது ஒரு ஹாட் ஏரியா. அதே மாதிரி நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் இதுவும் ஒரு ஹாட் ஏரியா. இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நீங்கள் டீப்பாக கூகுள் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெட்லேண்ட்ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் அவர் என்வரான்மெண்ட். ஏன்னா இது கோஸ்டல் ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணும். யூ நோ தட் when சுனாமி வரும்போது நீங்கள் சுனாமி வந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் நிறைய இருந்துச்சு. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எக்கலாஜிக்கலி இம்பார்ட்டன்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன் ஆல் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் அஸ். ஸோ இட் மிட்டிகேட் ஃப்ளட். எப்படி அதுனா அந்த வெட்லேண்டை சுற்றி உள்ள பைட்டோஸ் தாவரங்களை என்ன செய்யும்னா அந்த வேர் வந்து மண்ணை நல்லா இறுகி பிடிச்சிக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃப்ளட்டோ சுனாமி ஏதோ வரும்போது கொஞ்சம் பாதுகாக்கும். ஸோ இட் மிட்டிகேட் ஃப்ளட்ஸ், protect coastline, build community resilience to disaster, that is main on tsunami, absorb pollutant and improve water quality. So wetland critical on human life, that is even we depend for its surveys. Not only that, பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப critical habitat அது ஆக்சுவலாக. ஸோ vital for food and all. And இது பாருங்க 30% of land based carbon store in peatland, very important. இந்த பாயிண்ட்லாம் நமக்கு எப்போதுமே நீங்கள் மைண்டில் வைங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு எக்ஸாமில் வரும். ஸோ இட் பிளே இம்பார்ட்டன்ட் ஃபார் டூரிசம்லாம் நமக்கு வெட்லேண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் பர் IBBES இன்டர் கவர்மெண்டல் சயின்ஸ் பாலிசி பிளாட்ஃபார்ம் ஆன் பயோடைவர்சிட்டி எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட் இப்போ ரொம்ப த்ரெட்டனிங் இருக்குது. தட் இஸ் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக அது வந்து மறைஞ்சிடும், டிஸப்பியர் ஆகிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4.6% வெட்லேண்ட் இருக்குது. தட் இஸ் 15 மில்லியன் ஹெக்டார்ஸ் இருக்குது. ஒரு 42 சைட்டு நம்மளுடைய ராம்சார் சைட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ராம்சார் சைட்டுன்னு நமக்கு தெரியும், வெட்லேண்டில் அந்த கன்வென்ஷனில் மூலமாக வந்த அந்த சைட்டு இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட் ஒன்று. வேர்ல்டு வைட் 2300 இருக்குது. ரீசெண்டாக இந்தியா பார்த்தீங்கன்னா லடாக்ல ஒரு இடத்த சோகார் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸை 42nd சைட்டாக நம்ம சேர்த்துருப்போம். அண்ட் வெட்லேண்ட் ரெகுலேட் அண்டர் தி வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூல் மாதிரி சொன்ன மாதிரி அதோடைய 2010 வெர்ஷன் கூட வந்திருக்கு. ஸோ ஹியர் வாட் அண்ட் ஒன் மோர் திங் என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில் இருக்குது ஆக்சுவலாக இதோடைய ஒர்க்கெல்லாம். ஸோ நான் இந்த NCSCM அண்டு வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் இது அதை பற்றி ஓரளவுக்கு இதில் நான் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த PDF வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இதை தாண்டி இன்னும் இருந்தால் கூட கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம், தட்ஸ் வை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அந்த சென்டருடைய உங்களுக்கு யூ நோ தட் இட் ஹேஸ் வேரியஸ் ரிசர்ச் டிவிஷன், ஜியோஸ்பேஷியல், ரிமோட் சென்சிங், ஜியோ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல். இதோட எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஸ்டல் ஏரியா இன்க்ளூடிங் திஸ் ஒன். ஐ திங்க் ஓரளவுக்கு வெட்லேண்ட் கவர் ஆயிருக்கு. இந்த யூ ஆர் சப்போஸ் டு கூகுள் மோர். நெக்ஸ்ட் ஒன், which are the following group of plant domesticated in the New World and introduced in the Old World? ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஃபேக்ட் தான். லைக் ஆன்சர் வந்து A, டொபாக்கோ, கொக்கோ, ரப்பர். ஸோ தட் இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஹிஸ்ட்ரியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் இந்தியாவுக்கு வந்தபோது கொலனைசேஷனில் என்னென்ன நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ இதெல்லாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஈவன் கோகோஸ் உங்களுக்கே தெரியும், சாக்லேட் கோகோகோலாலாம் கோகோஸ் தட் இஸ் கோகோகோலால கோகோஸ் சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரிஜினே கிடையாது. சம்வேர் லைக் சென்ட்ரல் சவுத் அமெரிக்கா, ஈவன் சம் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா இதெல்லாம் இருக்கும். இது நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு விஷயம். அது மாதிரி டொபாக்கோ போர்ச்சுகீஸ்லேருந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு விஷயங்கள். ஸோ இதான் கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த ஃபாலோயிங் கிராப்ஸில் பிளான்ட்ல எதெல்லாம் நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் A. So some fact regarding this,
Cocoa was originally from Central and South America, associated with this kind of civilization. Spanish brought it to Europe, and in turn யூரோப்லேருந்து மற்றதுக்கு போயிருக்கோம். In the 15th 16th century, during the Columbian exchange, numerous plant, animal, microbes from the old world, that is Europe, Asia, Africa, introduced into the new world, that is America, and vice versa. Simply speaking, pizza இது ஒரு நியூ வேர்ல்டு கான்செப்ட் வந்து ரிவர்ஸ்டு ஓல்டு வேர்ல்டுக்கு வந்திருக்கு. இப்போ கேட்டுக்கோ, தட் இஸ் நம்ம பீஸா சாப்பிட்றோம். தட் இஸ் நியூ வேர்ல்டில் உள்ள ஒரு திங் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ஓல்டு வேர்ல்டு. கேட்டிருக்க கொஸ்டின் ரிவர்ஸ், ஓல்டு வேர்ல்டில் உள்ள திங் வந்து நியூ வேர்ல்டுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ஃப்ரம் தி இட்ஸ் இந்த பாயிண்ட் இந்த இமேஜில் இல்லை, நான் கொடுக்கல. அண்ட் ரப்பர் டீ வந்து எகெயின் இது நேட்டிவ் ஆஃப் சவுத் அமெரிக்கா, எஸ்பெஷலி பிரேசில். நீங்கள் ஏசியா பக்கம் வந்தீங்கன்னா மலேசியா பக்கம்லாம் இருக்கும். ஸோ டொபாக்கோ, கொக்கோ, ரப்பர் கேம் டு இந்தியா த்ரூ யூரோப்பியன் in the late medieval or early modern era. So these are group of plants domesticated in new world, introduced into the old world. இதில் இன்னொரு பாயிண்ட் அடிஷ்னல் என்ன சொல்லுறாங்கன்னா, இதில் முன்னாடி சொன்ன எல்லா மூணுமே வந்து ஆரிஜினேட் இன் சவுத் அமெரிக்கா தான். அந்த கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்ச பிறகு இதெல்லாம் அங்கே கொண்டு போயிருக்காங்க. இட் வாஸ் தி வைட் ஸ்ப்ரெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளான்ட், அனிமல், கல்ச்சர். தட் இஸ் அந்த கொலம்பியன் எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்னன்னா, கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவில் இருக்குது, கீழே சவுத் அமெரிக்கா இருக்குது. சவுத் அமெரிக்காவில் உள்ள பிளான்ட்ஸ், அனிமல், இன்க்ளூடிங் அந்த பாப்புலேஷன் எல்லாமே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லைக் பயோட்டிக்லாம் போகுது. And sugarcane is the oldest crop and introduced to India by Astronesians in trade, Astronesians traders. Rubber native to Brazil, cotton and wheat cultivated in India since the ancient era. காட்டன்லாம் நம்மளோட தான், இது வந்து நமக்கு இன்ட்ரடக்ஷனே கிடையாது. நான் உங்களுக்கே தெரியும், ஹரப்பாலேருந்தே நம்ம காட்டன். எதுக்கு இந்த சுகர் கேன் காட்டன்லாம் சொல்கிறாங்கன்னா ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் அடுத்த கொஸ்டின். ஸோ காஃபி மற்றதுக்கெலாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். One thing you are supposed to have in mind is cotton and wheat, it's indigenous only. So your static question, ரொம்ப ஸ்டாட்டிக்கான இந்தியா இயர் புக்கில் உள்ள, அதர்வைஸ் உங்களுக்கு எக்கனாமிக் சர்வேல உள்ள ஒரு கொஸ்டின் தான். என்ன ஃபேக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தி கல்டிவேஷன் ஆஃப் காரிஃப் கிராப்ஸ் இன் இந்தியா இன் லாஸ்ட் 5 years, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஜியாகிரஃபியை ஒட்டிய ஒரு கேள்வி. So one, area under cultivation rice is highest. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்த கல்டிவேஷனில் ரைஸ் கல்டிவேஷனோட ஏரியா ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க இந்த பாஸ்ட் 5 yearsல. இது தென் ஏரியா அண்டர் கல்டிவேஷன் ஆஃப் ஜோவார் இஸ் மோர் தென் ஆயில் சீட். ஏரியா ஆஃப் காட்டன் கல்டிவேஷன் இஸ் மோர் தென் சுகர் கேன். Area under sugar cultivation has steadily decreased. So factors, so no explanation தேவையில்லை. ஆன்சர் வந்து 1 and 3. I just read this one. The area under rice cultivation 2013ல பார்த்தீங்கன்னா 44 million hectares இருந்திருக்கு. 2015ல பார்த்தீங்கன்னா 43 million hectares இருக்குது. பட் anyhow it is highest among all. அந்த ஏரியா அண்டர் ஜோவார் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 17 to 18 million hectares. ஆயில் சீட் பார்த்தீங்கன்னா அதோட ஜாஸ்தி. அப்போ 2 தப்பு, 28 million hectares. ஸோ சுகர் கேன் பார்த்தீங்கன்னா நாட் டிக்ரீஸ் ஆகலை. ஆக்சுவலி 4.99 million hectaresலேருந்து 5 and all அதுக்கு மேலே தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுவும் தப்பு. ஸோ காட்டன் கல்டிவேஷன் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் கல்டிவேஷன் ஹையர் தென் சுகர் கேன். இது ஃபேக்ட், இதில் பெரிய எக்ஸ்பிளனேஷன் இல்லை. நெக்ஸ்ட் இது ஒரு பேசிக்கான 2018 கொஸ்டின், ஒரு பேசிக்கான climate change கொஸ்டின். இது ஸ்டாட்டிக்கு தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் தி கார்பன் ஃபர்டிலைசேஷன். கார்பன் ஃபர்டிலைசேஷனை என்ன? இன்க்ரீஸ்டு பிளான்ட் growth due to increased concentration of CO2 in the atmosphere. 2. Increased earth temperature due to increased CO2 into atmosphere. 3. Increased ocean acidity due to increased concentration of CO2.
4. Adaptation of all living being on earth to the climate change. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் ஆன்சர் வந்து ஏ தான், பேர்லேயே இருக்குது. கார்பன் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலிட்டினாலே ப்ரொடக்டிவிட்டி. கார்பன் ஃபர்டிலைசேஷன்னா என்னன்னா, நிறைய CO2 இருக்கும்போது பிளான்ட் growth வரும். யூ நோ தட் பிளான்ட் ப்ரொடியூசர், தட் இஸ் ஆட்டோட்ரோஃப், உணவை தானே தயாரிக்கிறது. அதோட உணவே என்னென்னா கார்போஹைட்ரேட், CHO. அந்த CHO எப்படி கிடைக்கிது எண்டு ப்ராடக்ட்னா CO2 + H2O, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் தண்ணி, இது ரெண்டும் சேர்ந்து தான் கார்போஹைட்ரேட்டாக மாறுது. இதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ தட் இஸ் ஒரு பிளான்ட் க்ரோத்துக்கு CO2 எசென்ஷியல். ஸோ எங்கெல்லாம் தட்ஸ் வை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்கா பூம் யூட்ரோஃபிகேஷன்லாம் கேட்கும்போது நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரியான ஃபர்டிலைசிங் ஏஜென்ட் ஆர் காம்பவுண்ட் வந்து இன்க்ளூடிங் CO2லாம் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு பாண்டுக்கெலாம் போச்சுன்னா பிளான்ட் நிறைய க்ரோத் ஆகும், யூட்ரோஃபிகேஷன் நடக்கும். ஸோ ஆல்கா ப்ளூம் யூட்ரோஃபிகேஷன் மாதிரி என்னென்னா கார்பன் ஃபர்டிலைசேஷன் CO2 அதிகரிக்க பிளான்ட்டோட க்ரோத் அதிகரிக்குது. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதை பற்றி ஸோ இந்த கார்பன் ஃபர்டிலைசேஷன், கார்பன் சிங்க்கு, தென் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு, கார்பன் கிரெடிட்னு கார்பன் ஓரியன்டாக என்ன டெர்மினாலஜி இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டெர்மினாலஜியை மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளைமேட் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படிக்கும்போது பின்னாடி நீங்கள் வந்து லைக் டெர்மினாலஜியோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து கார்பன் சம்மந்தமாக என்ன டேர்ம் இருந்தாலும் யூ ஜஸ்ட் ரீட் இட், இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ climate fertilization, it is the artificial enrichment of atmosphere of greenhouse gas with carbon dioxide. It is the phenomena that increase CO2 in atmosphere, which in turn increase the rate of photosynthesis in plant. So it increase photosynthesis rate, increase water use efficiency. Plants distribute greater proportion of photosynthetate to root under a high concentration of atmospheric carbon dioxide. So the reproductive biomass growth, that is plant growth as well as vegetative biomass growth, so it will increase considerably. Next one, which of the following statement best describe, next one, the term sixth mass extinction or sixth extinction often mentioned in news in recently in the context of the sixth. ஏன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் நடந்துருச்சு. டைனோசர் ஒரு காலத்தில் இருந்துச்சு, அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அது என்ன பீரியடு, அந்த க்ரொனாலஜிக்கலி ஹிஸ்டாரிக்கலி கேட்குறாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து சிக்ஸ்த் எக்ஸ்டென்ஷன் நியூஸ்லாம் வந்துச்சு, இது என்ன? ஸோ 4 ஆப்ஷன். வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் monoculture practice in agriculture and large scale commercial farming with indiscriminate use of chemicals, whether fertilizer and all, that may result in loss of good native ecosystem. 1. Option 2, fear of possible collision of meteorite with the earth in near future in the manner it have 65 million egos year that caused mass extinction of many species including dinosaur. Option 3, large scale cultivation of GMO, genetically modified crops in many part of the world and promoting their cultivation in other part of the world, which caused the disappearance of good native crop plant and loss of food biodiversity. And 4, mankind's over exploitation and misuse of natural resources, fragmentation or loss of natural habitat, destruction of ecosystem, pollution, global climate change and all. So இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, that is actually first one, it is when we monoculture protection உங்களுக்கு தெரியும். இன் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு நெல் விதைச்சிருக்கோம், கண்டினியூஸாக நீங்கள் நெல்லே கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா
அந்த சாயிலில் உள்ள நியூட்ரிஷன் நைட்ரஜனோ பொட்டாசியமோ பாஸ்பரஸோ ஒரு ஸ்டேஜில் டெப்ளீட் ஆகிடும். ஸோ யூ ஆர் சப்போஸ் டு பாலிகல்ச்சர் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நம்ம ஒன்று மோனோகல்ச்சர் பண்ணுறோம், ரெண்டாவது யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதும் போது உங்களுக்கு வந்து நேட்டிவ் எக்கோசிஸ்டம், இந்த ஆப்ஷன் 1 வந்து நேட்டிவ் எக்கோசிஸ்டம், ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா நேட்டிவ் கிராப்பு, நம்மளுடைய எக்கோசிஸ்டம் இண்டிஜினஸ் எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படும் 1. 3ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோனோகல்ச்சருக்கு பதிலாக ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் நிறைய கல்டிவேட் பண்ணும்போது நேட்டிவ் கிராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பிடி காட்டன் எடுங்க, பிடி காட்டனே நிறைய கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுடைய பிடி இல்லாத ஒரு நேட்டிவ் காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து வாட் வில் ஹேப்பன், இட் டிஸப்பியர். ஸோ இன்டர்ன் என்னாகும், ஃபுட் பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படுது. அதுவா ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்லி ஸ்பீக்கிங், நீங்கள் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இக்காலஜி ஆர் எக்கோசிஸ்டம், இட் லீட்ஸ் டு தி பொல்யூஷன், குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஆல், ஒரு ஜென்ரிக் 4. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. That is, the term 6th extinction referred to as Holocene Extinction, which is the ongoing extinction event of species during the present Holocene epoch, which is mainly as a result of human activities. The 5 mass extinction, ஏற்கனவே ஒரு 5 நடந்திருக்கு, இப்போ 6வது நடக்க போதில், that took place in last 450 million years ago, lead to destruction of 70 to 95% of species of plant, animal, microorganism, including எல்லா உயிரினங்களுமே. This caused by catastrophic alteration to the environment such as volcanic, depletion of oceanic oxygen, pollution. ஸோ உங்களுக்கே தெரியும், எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யுகம் சொல்லுவாங்களே, லைக் சம்வாட் ரிலேட்டட், நாட் எக்ஸாக்ட், லைக் கிருதாயுகம், லைக் கலியுகம், அந்த மாதிரி அந்த ஒரு ஒவ்வொரு எப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக் ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய வல்கனிக் எரப்ஷன் நடந்திருக்கும், ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு ஒன்று வந்து மோதி இருக்கும், இல்லை அக்வாட்டிக்கில் ஆக்சிஜனே இல்லாமல், நீங்கள் அக்வாட்டிக்லேயும் ஆக்சிஜன் இல்லை, அட்மாஸ்பியர்லேயும் ஆக்சிஜன் இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், உயிரினங்களே எல்லாம் போயிடும். டிப்ளீஷன் ஆஃப் ஓஷனிக் ஆக்சிஜன். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிற இந்த கிளைமேட் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக்கில் வந்து ஆக்சிஜன் டிப்ளீஷன் நடக்குமான்னு இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் எத்தனையோ மில்லியன் இயர்ஸ் ஏக்கும் நடந்திருக்கு, எல்லாமே சைக்கிள் தான். ஸோ நமக்கு இது புதுசு, பட் எர்த்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம். அதனால தான் எக்ஸ்டிங்ஷன், மாஸ் எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. திடீர்னு ஒரு பெரிய ஃபெனாமினா, நேச்சுரல் ஃபெனாமினா நடக்கும். அந்த நேச்சுரல் ஃபெனாமினால பூமியில் உள்ள என்டையர் உயிரினங்கள் இன்க்ளூடிங் மனுஷங்க, பிளான்ட், அனிமல் எல்லாமே ஒரு 70 to 95% அப்போ அழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. லைக் த லார்ஜ் நம்பர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஸ்பேன் நியூமரஸ் ஃபேமிலிஸ், பிளான்ட், அனிமல், மேமல்ஸ் அண்ட் ஆல் எல்லாமே. கரண்ட் எக்ஸ்டென்ஷன் ரேட் இஸ் அப்ராக்சிமேட்லி 100 எக்ஸ்டென்ஷன் per million ஸ்பீசிஸ் per year. தட் இஸ் அந்த எக்ஸ்டென்ஷனில் எவ்வளோ உயிரினங்கள் அழிக்குதுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் ஹேபிட்டன்ட் லாஸ், ஓவர் பாப்புலேஷன், பொல்யூஷன், ஓவர் ஹார்வெஸ்டிங், தட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங், இன்வேசிவ் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் சாண்ட் மைனிங் பற்றி. சாண்ட் மைனிங் நீங்கள் பண்ணுறதுனால ஐ மீன் வாட் இஸ் த நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் சாண்ட் மைனிங் கேட்டிருக்காங்க. ஸோ which are the following possible consequence of heavy sand mining in river bed? ஸோ நீங்கள் ஜென்ரலாக நியூஸில் நம்ம பார்ப்போம், மண் அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ வாட் இஸ் தட், மண்ணு தானே ஆற்றுலேருந்து அள்ளிட்டு போகிறாங்க, இதில் என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல கண்டினியூஸாக அந்த மாதிரி ஆற்றுல இல்லீகலாக இல்லீகல் இன் மண் அள்ளிட்டு போனாங்கன்னா அந்த இடம் வல்னரபிள் ஃபார் earthquake. தட் பிளேஸ் வல்னரபிள் ஃபார் லோவரிங் வாட்டர் டேபிள். அதை சுற்றி உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிளுடைய வாட்டர் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். ஸோ இட் இஸ் ஹேஸ் வெரி கேட்ராஸ்பிக், வெரி டேஞ்சரஸ் எஃபெக்ட். தட்ஸ் வை ஆற்று மண் அள்ளுறதை ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க இல்லீகலி. நேச்சுரலி வி ஆர் சப்போஸ் டு சாண்ட் மைன். ஐ மீன் நீங்கள் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நீங்கள் மண்ணை வந்து எடுத்து தான் ஆக்கணும், ஏன்னா இன் ஆர்டர் டு ப்ளோஃபிங் தட். ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து ஹெவி சாண்ட் மைனிங் நேச்சுரலாக பண்ணணும். ஒரு பர்டிகுலர் சைக்கிள் இயர்ஸுக்கு அப்புறம் நேச்சுரலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் பர்டிகுலர் ஸ்லாபுக்கு அப்புறம் ஹெவியாக சாண்ட் மைன் பண்ணோன்னா என்ன ஜியோகிராஃபிக்கல் கான்சிக்வன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டிக்ரீஸ்ட்
salinity in the river. Number 2, pollution of groundwater. Number 3, lowering of water table. இல்லை எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 only, பி 2 and 3, சி 1 and 3, டி ஆல் தி above. ஆக்சுவலி ஆன்சர் வந்து 2 and 3 ஃபேக்ட் தான். சலினிட்டி ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் சாண்ட் மைன் பண்ணிங்கன்னா. சரி, ஓகே. ஸோ இது அதை பார்க்கலாம். இது ஜஸ்ட் இது வந்து ஒரு ஜியாகிரஃபி என்விரான்மெண்ட் கலந்த ஒரு ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் தான். Heavy sand mining in riverbed lead to increase of velocity of flowing water. In turn, erode the river bank. இது ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் கூட சேர்க்கலாம். எர்த்குவேக்லாம் அங்கே நிறைய நடக்கும். சாண்ட் மைனிங்கிறது என்னன்னா, இட் ரெக் தி இன்டர்டைடல் ஏரியா அண்ட் கிரியேட் தி imminent danger of saline water ingress into fresh water. And so sand aquifer help in recharging water table. So இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் தேர் டெய்லிங் லோவரிங் தி வாட்டர் டேபிள் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நீங்கள் அக்விஃபயர் அந்த வாட்டர் டேபிளோட வாட்டர் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வி நீட் ஸ்டாண்டர்ட் மைனிங் ஓன்லி, நாட் ஹெவி. ஸோ சாண்ட் அக்விஃபயர் ஹெல்ப்ஸ் இன் ரீசார்ஜிங் வாட்டர் டேபிள். இட் ப்ரோக்ரெசிவ்லி டிப்ளிஷன் இன் தி ரிவர் accompanied by the lowering of water table. Interneeds affect their mining site. So saline water intrusion takes along coastal aquifer, so intern polluting the groundwater. So obviously இது வந்து நீங்கள் இட்ஸ் will lead to the saline water ingress into fresh water, including earthquake. இதில் இல்லாத பாயிண்ட் ஒரு அடிஷ்னல் திங் என்னென்னா, இஃப் யூ கண்டினியூஸ்லி நம்ம மைன் பண்ணோன்னா, ஹெவி சாண்ட் மைன் பண்ணோன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு வாட்டர் டேபிள் டிப்ளீட் ஆகும்போது அந்த ஈரப்பதம் ஹியூமிடிட்டி இருக்காது. ஸோ வாட்ஸ் வில் ஹேப்பன் இன் டர்ன் இன் லாங் டேர்ம் இட்ஸ் லீட் டு தி earthquake and all. And which of the following have shrunk immensely, that is dried up in the recent past due to human activities? It is purely current. கரண்ட்ல வந்து ரீசெண்டாக நாசா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்னன்னா, ஃபாலோயிங் இந்த ஒன் ஆஃப் த சி வில் ட்ரைட் அப் ஆர் வில் எரோடட் இன் சீக்கிரம் உங்களுக்கு ஷ்ரங்க் ஆகிடுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருந்துச்சு. தட்ஸ் வை இது வந்து பியூர் கரண்ட் நியூஸ். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங்? A, option 1 Aral Sea, option 2 Black Sea, option 3 Lake Baikal. So select the correct answer. Option 1 1 only, 2 2 1 3, 3 2 only, 4 1 and 3. So இது pure fact. டைரக்டாகவே ஆன்சர் சொல்கிறேன், A Aral Sea only. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன பார்க்கணுன்னா, இந்த Aral Sea பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி. ஸோ Aral Sea is a saline lake located in Central Asia. So important saline lake in Central Asia, and once it was world 4th largest saline lake. So I have to remember one thing, even last year I think so, saline lake, worldwide saline lake, India lo saline lake ketrundanga. So the thing is, lake or important area, you are supposed to Google saline lake, India la enna saline lake irukku, எந்த சிட்டியோட பார்டரில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதே மாதிரி வேர்ல்டில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இன் 60s ஏரல் லேக் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பேசினாக இருந்திருக்கு. கிர்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இன்க்ளூடிங். ஸோ இப்போ ஆஸ் பர் நாசா ஓவர் த லாஸ்ட் 50 years திஸ் சி ஷ்ரங்க் about 75% of original size. இது எவ்வளோ பெரிய பாத்தட்டிக் பாருங்கள். ஒரு சி, ஒரு கடல் வந்து சுருங்கி போயிட்டுருக்குன்னா, இட் இஸ் ஹை இக்கலாஜிக்கல் இம்பேக்ட் பிகாஸ் ஆஃப் தி வாட்டர் டைவர்ஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் யூசேஜ் இன் சரௌண்டிங் ஏரியா. ஸோ டெப்த் ஆல்சோ டிக்ரீஸ் ஃப்ரம் 68 to 10 meters in present days. So it is the cause of concern. That's why it has the talk. This is become talk of the town of the news. அண்ட் அதனால கொஸ்டின் கேட்குறேன். இது டேரக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ ஒன் மோர் திங் இஸ் Aral Sea பார்த்தீங்கன்னா 4th largest lake in world as per நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க. இதை நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கிங்க. Caspian Sea, Lake Superior,
தட் இஸ் சுப்பீரியர் லேக் உங்களுக்கு கனடா பக்கம் இருக்குது, அண்டு விக்டோரியா லேக் அது பின்னாடியே இருக்குது. ஸோ இதோடைய அண்டு பைக்கால்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அருள் மைட் ஷேர் தட் இஸ் இன் ஃபியூச்சர் இதுவுமே ஷ்ரிங்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த கொஸ்டினோட வி வில் வைண்ட் அப் எகெயின் த திங் பியூர் ஃபேக்ட் என்ன கேட்குறாங்க, நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் இதுக்கும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, கிரீன் ட்ரிபியூனலோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோ அதர்வைஸ் வாட் எவர் இட் இஸ் அத்தாரிட்டி ஃபார் என்விரான்மெண்ட், அதோடைய ஒரு பேசிக் திங் ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ சேர்பர்சன், மெம்பர், மெயின் ரோலு இதெல்லாம் பாருங்கள். இது ஒரு ஸ்டாட்டிக்கான கொஸ்டின் தான், ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான், பட் ஃபேக்ட் இது கேட்டிருக்காங்க 2018 கேட்ட கொஸ்டின். ஸோ NGT has been established by Act, whereas Pollution Control Board created by Executive Order of Government. And to NGT provide environmental justice and redress the burden of litigation in higher court, whereas Control Board promote cleanness of stream and wells, aim to improve quality of the environment, earth in country and all. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து we have to know this when legislation and executive order. So you know that in constitution we have 3 sectors or pillars, executive, legislative, judiciary ஒரு 3 wing இருக்குது. ஸோ executive வந்து executives including bureaucrats and ministries, they in turn enact some kind of act, that is legislative provision. The next redressal mechanism for executive and legislative is judiciary. இந்த 3 செட்டப் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் உள்ள ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஒரு சில ஆக்ட் மூலயமா ஒரு சட்டமன்றத்திலேயோ ஒரு பாராளுமன்றத்திலேயோ ஒரு சட்டத்தை இயற்றி பேஸ்ட் ஆன் தி ஆக்ட் நம்ம ஏதோ ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணலாம். தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருங்கிறது வந்து ஒரு பிரசிடென்ட்டோ அவங்க வித்தவுட் எனி லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொவிஷன் தே இன்டர்ன் எனேபிள் டு ஃபார்ம் திஸ் கைண்ட் ஆஃப் க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 வந்து ராங். பிகாஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன் தான், ஒரு ஆக்ட் படி வந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் தான். தட் இஸ் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் வாட்டர் பொல்யூஷன், தட் இஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொவிஷன் ஆக்ட் படி தான் அதுக்கு வந்திருக்கு. இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். ஸோ பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்தாலே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். NGTனா ஜென்ரலாக ஒரு தடவை ரீட் பண்ணியிருப்போம், பொல்யூஷனுக்கு ரீட் பண்ணி எவ்வளோ மைண்டாக கேட்டிருக்காங்க. இது லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொவிஷன், இது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொவிஷன், இதுக்கு ஜுடிஷியரியில் என்ன ரெட்ரஸல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேக்டை படிக்கும்போது கிளியராக படிக்கணும். ஸோ 1 தப்பு. 2 பார்த்தீங்கன்னா NGT ப்ரொவைடு கைண்ட் ஆஃப் ரெட்ரஸல். எஸ், ட்ரிபியூனல்னாலே உங்களுக்கு அதான் மீனிங். ட்ரிபியூனல் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை ஒரு கன்சர்வேஷனை பண்ணுறதுக்கு வேலை கிடையாது. ட்ரிபியூனல்னாலே தீர்ப்பாயம் வந்து ஏதாவது ஒரு கிரீவன்ஸ் இருந்தால் ரெட்ரஸல் பண்ணும். இந்த கிரீன் ட்ரிபியூனல் வந்து என்விரான்மெண்டல் கிரீவன்ஸை தான் ரெட்ரஸ் பண்ணுது. பட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுங்கிறதோட வேலை அங்கதுக்கு வந்து ரெட்ரஸல் வேலை கிடையாது. அது ப்ரிசர்வேஷன், கன்சர்வேஷன் அந்த மாதிரி ஒர்க்கை பண்ண போகுது. ஸோ 2 கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 ஒன்லி. தேங்க்யூ. We will see later. Study well, prepared well. All the best.